காட்டி குருவி எல்லாம் மேல ஆல ஆல மலை மேல காட்டி குருவி எல்லாம் மேல ஆசை 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 ஆசை. ஓகே 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 பிரதர். நீங்க உலக அளவுல கலக்கிட்டீங்க அப்படின்னு அவங்க எல்லாம் சொன்னாங்க. உண்மையா பாட்டு கேட்டா அப்படிதான் இருக்கு. இப்பவே உங்களால சும்மா இருக்க முடிய மாட்டேங்குது. கண்டிப்பா நீங்க காலேஜ்ல படிக்கும்போது சும்மா இருக்க மாட்டீங்களே? சும்மா இருந்தீங்களா? இல்ல இல்ல நிறைய பண்ணுவேன். அதான் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? இந்த மாதிரி பாட்டு பாடி நீங்க எப்பயாவது அடி வாங்கின அனுபவம் ஏதாவது இருக்கா? இல்ல நான் பாட்டு பாடலைன்னா சிரிக்க கூடாதுல்ல, நீங்களும் வாங்கிருப்பீங்க. இல்ல இல்ல ஆக்சுவலி நல்ல கேள்விதான் அது. அது நீங்க பாடி இருந்தா அடிச்சிருப்பாங்க. ஒருவேளை பாடுறது யாருன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அது ஒண்ணு இருக்குது. ஆக்சுவலி உண்மையில பார்த்தா 45B வந்து ட்ரிப்ளிகன் கோஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து பஸ் ஏறினா நமக்கு நந்தன மார்ட்ஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது இவ்வளவு தூரம் நம்ம எத்தனை காலேஜ் தாண்டி போகணும் தெரியுமா? எந்த காலேஜ் நீங்க? நான் ஃபர்ஸ்ட் நந்தன மார்ட்ஸ், அதுக்கப்புறம் பிரசிடென்சி. ஸோ நான் நந்தன மார்ட்ஸ் 45B ட்ரிப்ளிகன் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணி ஹாஸ்பிட்டலு, குயின் மேரிசி காலேஜ், அதுக்கப்புறம் ஸ்டெல்லா மேரிஸு, அதுக்கப்புறம் வந்து SIT, அதுக்கப்புறம் செல்லம்மா காலேஜ். ஸோ அதனால அவ்வளோ பெரிய ஏரியாவை நம்ம தாண்டி போனோம். அப்போ நம்ம வந்து ஆமாம். நீங்கள் எந்த காலேஜ் படிச்சீங்க? அதுவும் சஸ்பென்ஸ் சொல்ல முடியாது. இல்லை ஒருவேளை அந்த டயத்தில் படிச்சிருந்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்க மாட்டீங்களேன்னு நினச்சேன். ஸோ அந்தளவுக்கு அவங்களாம் பாடும்பொழுது ஆரம்பத்தில் கொஞ்சம் வெறுப்பாக பொண்ணுங்க பார்த்தா, அதே பொண்ணுங்க ஆன்ட்டிங்க சாருங்க எல்லாருமே வந்து போக போக என்னன்னா ஃபேன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கருணாஸ் வந்து பஸ்ஸில் வரலன்னா எங்கப்பா அந்த பையன் கருப்பாக அழகாக இருப்பானே ஒருத்தன் அப்படி வரவே இல்லை அந்த பையன். யார் சொன்னா நம்ம சொல்லலைன்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். ஸோ அது மாதிரி தேடுற அளவுக்கு ஒரு இது கிடைச்சிது. ஸோ அது ஒரு உண்மையிலே என்னுடைய திறமையை வந்து மேடைகள் மூலமாக வளர்த்துக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட ஜாலியாக பசங்க கூட சேர்ந்து பஸ்ஸில் ஒரு பாடின விஷயமே ஃபியூச்சரில் வந்து எனக்கு அதே வந்து ப்ரொபோஷனலாக அமைஞ்சுது அப்படிங்கிறது வந்து ஒரு எங்களுக்காக நீங்க பஸ்ல அந்த டைம்ல பாடின ஒரு பாட்டு. காலேஜுக்கு படிக்க போற மோனிஷா, நீ படிச்சது என்ன ராயப்பேட்டை ஆதர்ஷா, சரடு புரடு விட்டு வார சைலஜா, நீ சர்ச்சி பார்க்கில் படிச்சது என்ன லவ்ஸா, हाय मेरे जिकी ஒன்ன லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கி, हाय मेरे जिकी ஒன்ன லெஃப்ட் ஹேண்ட்ல தூக்கி, ராயபுரம் கிரவுண்ட் நில ஆட போற ஹாக்கி, அடி ராக்கிங் தான் என் பேரு ஜாக்கி தான், அடி ராக்கிங் தான் என் பேரு ஜாக்கி தான். காலேஜுக்கு படிக்க போற மோனிஷா, நீ படிச்சது என்ன ராயப்பேட்டை ஆதர்ஷா, சரடு புரடு விட்டு வார சைலஜா, நீ சர்ச்சி பார்க்கு படிச்சது என்ன லவ்ஸா. அப்பப்பா என்னாச்சு? முடியல. இல்ல இந்த மாதிரி எழுத யோசிக்கணுங்க, ரொம்ப கஷ்டம் தானே எழுது. இந்த எதிகை மூனையோட இவ்வளவு அழகாலாம் நீங்க வந்து எப்படி எழுதுவீங்க? எந்த கவிஞராலே முடியாது. அது ஒன்லி கானா கவிஞர்களால மட்டும்தான் எழுத முடியாது. அது என்ன கானா கவிஞர்? கானான்னா அது வார்த்தைகள்லாம் நீங்க உங்களுக்கு தெரியாத வார்த்தைகளா இருக்குதுங்க. இப்போ டல்பீத்ரே மல்பீத்ரே டபாய்க்காதே கில்பீத்ரே அல்பான்சே பல்பான்சே நம்ம அக்கா தொல்லே சகிக்கலே டிங்கினி டிங்கா டிங்கினி டிங்கா சிலுக்கு எக்காவே, டிங்கினி டிங்கா டிங்கினி டிங்கா சிலுக்கு எக்காவே, இந்த சின்ன பிள்ளைங்க மனச நீயும் கெடுத்து வைக்காதே அக்கா கெடுத்து வைக்காதே, டிங்கினி டிங்கா டிங்கினி டிங்கா சிலுக்கு எக்காவே, டிங்கினி டிங்கா டிங்கினி டிங்கா சிலுக்கு எக்காவே. அப்படி வந்துட்டே இருக்கணும்ல, அதுதான் உங்களுக்கு அது வந்து எப்படி வருது பாருங்க. எவ்வளவு இலக்கியமா எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளோட வருது. முடியல கிராமிய பாட்டு பாட சொல்லுங்க, ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு. நம்மள பாத்து என்ன வார்த்தை சொல்றாரு பாத்தீங்களா? இவங்களால மட்டும் தான் கானா பாட்டு வார்த்தை டக்கு டக்குன்னு எடுப்பாங்களாம். நீங்களும் பாடுறீங்களா? இவ்வளவு நேரம் நீங்க கலாய்ச்சிங்க. ஆமா பெண்களை பத்தி. பெண்களை நான் கலாய்க்கலங்க, பெண்கள் என் இரு கண்கள். நீங்க வந்து சொல்றீங்க உங்களை பார்த்து ஒரு சும்மா தன்னை நானேன்னு பாடினாலே உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாடுறோம், நீங்க கேளுங்க. ஓகே பாத்துலாம். என்ன இருக்குது ரெடி? பார்க்காத தன்னை நானே வா டெல்லி ரெடி. தன்னை நானே 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 அடியே தானே நானே நானே நானே, தன்னை நானே 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 அடியே தானே நானே நானே நானே, சாலையில ஆடி வந்தோம் நாங்க சாலையோரம் பாடி வந்தோம், சித்தூர் சில்லாவையும் நாங்க சீறி பாய்ந்து ஓடி வந்தோம், தன்னை நானே 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 அடியே தானே நானே நானே நானே, தன்னை நானே 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 அடியே தானே நானே நானே நானே.
அருமையா பாடுனீங்க. ஆனா நாங்க பசங்க ஆடினாங்க பத்தியா, வாயில கர்ச்சி போச்சு. அது பாருங்களேன், உங்க கானா அதோட எங்க ரிதம் தான் சார். சூப்பர். இப்போ இதுக்கு வந்து போட்டியா வந்து நம்ம என்ன கானா பாட்டு பாடுறது அப்படின்னு யோசிச்சா, கானாவிலே வந்து சிலோன் கானா ஒன்று இருக்குது. அது சிலோன் பைலான்னு சொல்றோம்ல. பைலா, அது என்னது பைலா? அதான் அதுவும் இப்போ எப்படி மெட்ராஸ்ல கானான்னு சொல்றோமோ அது மாதிரி வந்து சிலோன்ல அது பைலா அப்படின்னு சொல்லுவாங்க. புரியாத பேர் வைக்கிறதா? அப்படி கிடையாது. ஆக்சுவலி என்னன்னா தனி பாடல்கள் இருக்குல்ல, மொழி ஒரு வட்டாரத்துக்குள்ள இருக்கிற மொழி சார்ந்த தனி பாடல்கள் எல்லாத்துக்கும் அதுக்கு ஒன்று சொல்லிக்குவாங்க. இப்போ நாட்டுப்புற பாட்டு சொல்கிறோம், கிராமிய பாட்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி சிட்டியில் இப்போ நம்ம கானா பாட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்காவில் பாடுறவர் சிலோன் மனோகரன் எல்லாம் பாடுற பாட்டுலாம் சிலோன் பாயிலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் தனிப்பாட்டு தான். அது எதுவும் சினிமாலெலாம் வர்ற பாட்டு கிடையாது. அது மாதிரி ஒரு தனிப்பாட்டை நான் வந்து மாநில கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்கு தனி அப்படி ஒரு பாட்டு இருக்குது. சுடாமணி கேப்பிலால எலவல்ல யோப்பி லோப்பி நகல்ல பந்தினி சால எலவல்ல யோப்பி சுடாமணி கேப்பிலால எலவல்ல யோப்பி லோப்பி நகல்ல பந்தினி சால எலவல்ல யோப்பி பம்பாயிலே ஆயா சுட்ட தோசை, அந்த தோசை மேல எனக்கு ரொம்ப ஆசை, கை மேல கொடுங்கடா காசை, நான் பம்பாய் போய் வாங்கி வர தோசை, தோசை அரிசி மாவு தோசை, டிங் டிங் பாஷை துடிக்குதடா மீசை, தோசை அரிசி மாவு தோசை, டிங் டிங் பாஷை துடிக்குதடா மீசை, சுடாமணி கேப்பிலால எலவல்ல யோப்பி லோப்பி நகல்ல பந்தினி சால எலவல்ல யோப்பி. எப்படி இப்ப நீங்க இந்த அளவுக்கு கலக்குறீங்க, இந்த பைலாங்கிறீங்க, கானா பாட்டுங்கிறீங்க, இவ்வளோ விஷயத்த நீங்க அப்படியே அடக்கி வச்சிருக்கீங்க. இப்ப சினிமான்னு பாத்தீங்கன்னா நடிப்போட இந்த மாதிரி ஒரு பாட்டையும் எடுத்து விடலாம்ல, அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கலையா? இல்ல நீங்க இல்ல நான் பாடி இருக்கிறேன். நான் முதல் சிதறம்ங்கிற ஒரு படத்திலே ஒரு 2 பாட்டு கவுண்டமணி சாருக்கு ராதாராஜ் சாருக்கு பாடினேன். அதுக்கப்புறம் வந்து நாட்டாமையில கூட டைட்டில் சாங் நான் தான் பாடினேன். அதுக்கப்புறம் தான் வேற வாய்ஸ் மாத்தினாங்க. அப்புறம் படத்துல பாடி வந்த பாட்டுன்னு பார்த்தா ஸ்ரீன்னு ஒரு படத்துல ஸ்ரீ இவர் நம்ம சூர்யாவுக்காக ஒரு பாட்டு, மதுரை ஜில்லா ஏ மச்ச கண்ணி ஏ மச்சங்காட்டி மைக்கு புட்ட மேனா மேனிக்கு என்னோட மனசில் கண்ணு முடியலை முட்டை வச்சு புட்டாங்க கால கட்டாதடி குரங்கு மனசுக்கு தங்குதடி அப்புறம் இப்ப தலைமகன் ஒரு படத்துல கூட சரத்குமார் சார் படத்துல கூட ஒரு பாட்டு பாடினேன். இந்த மாதிரி உப்பு மூட்டை ஏறட்டுமா வத்தல குண்டு, அது இந்த லைன் தான், உப்பு மூட்டை ஏறட்டுமா வத்தல குண்டு ஏறட்டுமா வத்தலங்க தானே போறேன் ஊட்டி போறேன் ஏ தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே ஏ தானே நன்னே. ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால படங்கள் பாடுறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா நான் போய் பாடுறேன். இப்போ கூட அந்த சென்னை 28 அப்படிங்கிற ஒரு படத்தில் கூட ஒரு சின்ன பிட்டு சாங் ஒன்று பாடுற கூப்பிட்டாங்க, போய் பாடினேன். அதே மாதிரி காதல் ஒரு படத்தில் கூட அந்த மேன்சனில் ஒரு சாங் வரும், அதில் கூட ஒரு 4 லைன் பாடணும்னு கூப்பிட்டாங்க, போய் பாடினேன். இப்போ படங்களில் வந்து நிறைய பாட்டு இருந்தாலும் இப்போ மற்றவங்க பாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், இவங்க இப்படி பாடினா நல்லா இருக்கும், இந்த கானா நான் பாட விரும்புகிறேன் அப்படிலாம் நினைக்கிறது உண்டுல்ல, அந்த மாதிரி நினச்ச பாட்டு? அந்த மாதிரி நினைச்சு நான் பாடணும்னு ஆசைப்பட்ட பாட்டு வந்து ஏஆர் ரஹ்மான் பாடினார்ல, வந்தே மாதரம். நான் வந்து டைரக்டர் ஆயிட்டேன், உங்களை தான் ஹீரோவா வச்சு படம் எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே, அப்படின்னா என்ன மாதிரி கதை வந்தா நீங்க நடிக்கிறது ஒத்துக்குவீங்க? என்ன ஹீரோவை வச்சு நீங்க படம் எடுக்கிறேன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் ஏன் கதை கேட்கிறேன்னு சார். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க மனசுக்குள்ள நான் இப்படிதான் ஹீரோவா பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா? இல்ல, நான் என்ன நீ ஹீரோ டிசைட் பண்ணிட்டீங்க, கையை கொடுங்க.